இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை தாவைக்காவோட கூட்டணி, டிடிவி அவர்களும் கிட்டத்தட்ட தாவைக்கா நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. தேமுதிக, பாமக இது எல்லாமே தாவைக்காவோட இணைந்தா விஜய் சொல்ற மாதிரி தாவைக்கா வெர்சஸ் திமுக தானா? அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியா அது உருப்பெறுமா? நீங்க சொன்ன யூகத்துக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். நான் சொல்ல முடியாது. நான் எங்கள் அண்ணன் சொல்ற வரைக்கும் அமைதியாக தான் இருக்க முடியும். ஆனால் இப்படி ஒரு கூட்டணி உருவானால் தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பாஜக இது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்களா? அவங்க இது வரைக்கும் ஒன்றும் களத்தில் இறங்கின மாதிரி தெரியல. பாஜக 2024 நல்ல கரெக்டாக வந்தாங்க. அமித்ஷா இங்கே இருக்கிற சில பாஜகவுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு, 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சை கேட்டுட்டு அண்ணாமலையை முதல்ல தூக்குனது தவறு. அமித்ஷா செஞ்ச தவறு. 2வது என்டிஏ கூட்டணியில் ஒரு முன்னாள் முதல்வர், 3 முறை முதல்வராக இருந்தவர் மோடி வரணுங்கிறதுக்காக ஒரு ஒற்றை பலாப்பழத்தை எடுத்து சுயேட்சையால் இந்தியாவிலேயே அவர் ஒரு ஆள் தான் போய் நின்னார் சுயேட்சையாட்டு. ஒரு முன்னாள் முதல்வர் கட்சி ஆரம்பிக்காம போய் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கல. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு காட்டுறா அவருக்கு கொடுக்கல. ஒருத்தர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சு அவர் உங்களுக்கு நின்று பண்ணலை. எங்கள்கிட்ட எல்லாம் தோத்தவர், டெபாசிட் இழந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை கொண்டு போய் நீங்கள் என்டிஏ கூட்டணி தலைவர் வச்சது 2வது தப்பு.